ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்னைக்கு ப்ராடக்ட் ரிவ்யூ செக்மெண்ட்ல 11 பாடி வாஷஸோட ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். இது ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. இந்த பாடி வாஷ் வீடியோ போடுறதுக்கு 3 to 4 மந்த்ஸ் ஆச்சு. ஏன்னா அத ஒவ்வொன்னா வாங்கி கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் இந்த ரிவ்யூ அப்லோட் பண்றேன். ஒவ்வொரு பாடி வாஷோட pH வேல்யூ என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். இது ரொம்பவே அஃபோர்டபுளா இருக்கும். எல்லாராலயும் வாங்க முடியும். அதே நேரத்தில நம்மளால கன்சிஸ்டன்ட்டா வாங்கி யூஸ் பண்ண முடியும். நம்ம எக்ஸ்பென்சிவா வாங்கணும்னா ஒன் டைம் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு விட்டுருவோம். அதுக்கப்புறம் வாங்க மாட்டோம். பட் அஃபோர்டபுள் ரேஞ்ச் வரும்போது ரெகுலரா வாங்கி யூஸ் பண்ண முடியும். நான் ஏற்கனவே ஷாம்பூஸ் அண்ட் சோப்ஸோட pH வேல்யூ டெஸ்ட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க்கும் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேம் மாதிரி நம்ம ப்ளே பண்ணலாம். வீடியோவோட ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் நான் எத்தனை வாட்டி பாடி வாஷ் அப்படின்ற நேமை மென்ஷன் பண்ணுறேனோ, அந்த கவுண்ட்ட கீழ நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கரெக்ட்டா சொல்ற ஃபர்ஸ்ட் 3 பேருக்கு நான் கிஃப்ட்ஸ் வந்து சென்ட் பண்ண போறேன். அண்ட் இந்த வீடியோல வந்து நீங்க கீழ கமெண்ட்ஸ் பண்ணலாம். அண்ட் கரெக்ட்டான்னு என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா நான் சொல்லப் போறதில்ல. அது சர்ப்ரைஸா இன்னொரு வீடியோல நான் ரிவீல் பண்ண போறேன். நான் அப்கமிங் வீடியோஸ்ல யார் கரெக்ட்டா சொன்னாங்க, அந்த ஃபர்ஸ்ட் 3 பேரோட நேம்ஸ வந்து ரிவீல் பண்றேன். கிறிஸ்மஸ்க்கு அவங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் வந்துரும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ ரெகுலரா பார்க்க முடியும். வாங்க வீடியோக்கு போலாம். ஒரு நல்ல பாடி வாஷ்னா அதுல என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்ன்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜென்டிலா கிளென்ஸ் பண்ணணும். நம்ம பாடியில இருக்க டர்ட், ஆயில் அண்ட் இம்ப்யூரிட்டீஸை ரிமூவ் பண்ணணும். அட் த சேம் டைம் நம்மளோட பாடியில இருக்க ஸ்கின் வந்து ட்ரை ஆகக்கூடாது. எந்த ஒரு இரிட்டேஷனும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹார்ஷா இருக்கக்கூடாது. நம்ம வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கணும். செகண்ட் மாய்ஸ்டர். நீங்க யூஸ் பண்ற பாடி வாஷ்ல இன்கிரீடியன்ட்ஸ் பாருங்க. கிளிசரின், ஹைலூரானிக் ஆசிட், கோகனட் ஆயில், ஷியா பட்டர் இந்த மாதிரி ஹைட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டீஸ் இருந்ததுன்னா, அது ரொம்பவே நல்ல பாடி வாஷ்ன்னு அர்த்தம். ஒருவேளை இதெல்லாம் இல்லன்னா, கண்டிப்பா நம்ம பாடியில இருக்க ஸ்கின்ன ட்ரை ஆக்கும். தேர்ட் ஒன் pH பேலன்ஸ்டா இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு லிட்மஸ் பேப்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம செக் பண்ண முடியும். உங்களுக்கு லிட்மஸ் பேப்பர் வேணும்னா Amazon லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் 11 பாடி வாஷ் வந்து உங்களுக்கு செக் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். pH வேல்யூ பேலன்சிங்கா இல்லன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்க புரொடெக்டிவ் லேயர அது டெஸ்ட்ராய் பண்ணிடும். அப்ப என்ன ஆகும்னா, நம்ம ஸ்கின் ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ட்ரை ஆகும். ரொம்ப ட்ரை ஆனாலே நம்ம ஸ்கின் பார்க்கறதுக்கு ரொம்ப ஏஜ் ஆனவங்க மாதிரி தெரியும். அண்ட் ஆல்சோ நெறைய அலர்ஜிக் அண்ட் இட்சிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ pH வேல்யூ பேலன்ஸ்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா சென்ட். நான் ப்ராடக்ட் ரிவ்யூல எல்லாத்துலயுமே நெகட்டிவா சொல்றது ஃப்ரேக்ரன்ஸ் தான். எனக்கு ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்கவே பிடிக்காது. அண்ட் ஆல்சோ ஃப்ரேக்ரன்ஸ்னால ஸ்கின்னுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இல்ல. நம்ம லாங் டைமா அத யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு நெறைய பாதிப்புகள் வரும். அதனால அத நான் வந்து அவாய்ட் பண்ண சொல்வேன். பாடி வாஷ்ன்னு வரும்போது நம்மளோட 5த் இன்கிரிடியன்ட் எல்லா பாடி வாஷ்லயுமே பார்த்தீங்கன்னா, பெர்ஃப்யூம்ன்ற வந்து நேம் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. பெர்ஃப்யூம்னால எந்த பெனிஃபிட்ஸும் இல்ல. பட் நம்ம பாடி வாஷ் வாங்குறதே ஒரு பிளசன்ட் ஸ்மெல்லுக்காக தான். ஸோ இந்த இடத்துல நான் வந்து அத நெகட்டிவா என்னால சொல்ல முடியாது. அது உங்ககிட்ட நான் பிஃபோராவே சொல்லிக்கிறேன். அந்த பெர்ஃப்யூம் வந்து நல்லதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். நல்ல ஒரு பிளசன்ட் ஸ்மெல் இருக்கா, ரெஃப்ரெஷ்டா இருக்கா, ரிலாக்ஸிங்கா இருக்கா, ஒரு ஃப்ளாரல், சிட்ரஸ் அண்ட் ஹெர்பல் பேஸ்ல இருக்கா நம்ம பார்க்கணும். ரொம்ப நெடியேறுற மாரி இருக்கக்கூடாது. அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து மோஸ்ட்லி சூட் ஆகாது. உங்களுக்கு சூட் ஆகாதுன்னா, நீங்க வந்து பாடி வாஷஸ் எல்லாம் அவாய்ட் பண்றது நல்லது. ஆர் நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். 5த் ஒன் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கா நம்ம செக் பண்ணணும். இன்கிரிடியன்ட்ஸ் எப்பவுமே சேஃபா, ஜென்டிலா, ஹைட்ரேட் பண்ற மாதிரி நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கணும் நம்ம ஸ்கின்னுக்கு. நம்ம ஸ்கின்ன புரொடெக்ட் பண்ணணும். அதுல இருக்க இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே ஒரு அலர்ஜி ரியாக்ஷன் வர மாதிரி ஆர் இரிட்டேஷன் ஏற்படுத்துற மாரி இருக்கக்கூடாது. அது இருக்கான்னு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பாடி வாஷஸ்ல இருக்கிற எல்லா இன்கிரிடியன்ட்ஸுமே கெமிக்கல்ஸ் தான். பட் சேஃபா இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஹார்ம்ஃபுல்லான இன்கிரிடியன்ட்ஸ் இருந்தா அந்த பாடி வாஷ நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. சில கெமிக்கல்ஸ் எல்லாம் கம்மியான அளவு யூஸ் பண்ணா பாதிப்பு இருக்காது. ஹை கான்சன்ட்ரேஷன்ல யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் அஃபெக்ட் பண்ணும். அந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பாடி வாஷ் லக்ஸ் பாடி வாஷ். சாஃப்ட் ஸ்கின் அண்ட் ஃப்ரெஞ்ச் ரோஸ் அண்ட் ஆல்மண்ட் ஆயில் இதுல இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 240 ml உங்களுக்கு ₹99க்கு கிடைக்குது. ரொம்பவே அஃபோர்டபுளா இருக்கு. 2 இயர்ஸ் எக்ஸ்பைரி குடுத்துருக்காங்க. பேக்கேஜிங் பார்க்கும்போது டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் பாட்டில்ல உங்களுக்கு பாடி வாஷ் குடுத்துருக்காங்க. ஃபிளிப் டாப் கவர் இருக்கு. இது வந்து நம்ம குளிக்கும்போது ஸ்லிப் ஆகாது. நல்ல ஒரு கிரிப் இருக்கு புடிக்கும்போது அந்த பாட்டில்ல. இதோட பேக் சைட்ல என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் இருக்கு, இத எப்படி யூஸ் பண்ணணும், இதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது யூஸ் பண்ணா உங்களோட ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் அண்ட் க்ளோயிங்கா இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாடி வாஷோட கன்சிஸ்டன்சி லைட் பிங்க் கலர்ல கிரீமி டெக்ஸ்சர்ல இருக்கு. ஸ்மெல் பண்ணும்போது ஒரு ஃப்ளாரல் ஸ்மெல் வருது. இதுலயே 6 வேரியன்ட்ஸ் இருக்கு. நீங்க அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாசிட்டிவா நான் பார்க்குறது இது ரொம்பவே அஃபோர்டபுளா இருக்கு. ₹99க்கு எல்லாராலயும் வாங்க முடியும். அண்ட் ரெகுலரா நம்மளால யூஸும் பண்ண முடியும். நல்லாவே கிளென்ஸ் பண்ணுது. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் கிடைக்குது.
கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்டே நம்மளுக்கு நல்லாவே நுர வரும். லேதர் ஆகும். பிஹெச் வேல்யூ நான் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு பவுல்ல கொஞ்சம் பாடி வாஷ் எடுத்துக்கிறேன். லிட்மஸ் பேப்பர உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து செக் பண்ண போறேன் வேல்யூஸ. பிஹெச் வேல்யூ நான் டெஸ்ட் பண்ணும்போது ஏன் நீங்க வாட்டர்ல டைல்யூட் பண்ணலன்னு நெறைய பேர் கேட்பீங்க. டைல்யூட் பண்ண வேண்டாம். ஏன்னா இது ஆல்ரெடி லிக்விட் கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. ஸோ இதனால வந்து உங்களுக்கு எந்த வேல்யூஸும் சேஞ்ச் ஆகாது. நம்ம வந்து சாலிட் கன்சிஸ்டன்சில இருக்கிற மாரி சோப்போ ஆர் பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறதுல வந்து நம்ம பிஹெச் வேல்யூ டெஸ்ட் பண்ணோம்னா, அப்பதான் நம்ம வந்து வாட்டர்ல டைல்யூட் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். இதுக்கு அதுக்கான அவசியம் கிடையாது. இதனால உங்களுக்கு எந்த வேல்யூஸும் சேஞ்ச் ஆகாது. ஸோ நீங்க இந்த மாரியே ட்ரை பண்ணலாம். இதோட பிஹெச் வேல்யூ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 5.5 இருக்கு. ஸோ இதனால நம்மளோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது. நெக்ஸ்ட் பாசிட்டிவா நான் பார்க்குறது, இதுல நெறைய பிளான்ட் பேஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ்லாம் வந்து சேர்த்திருக்காங்க. அண்ட் ஆயில்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே மாய்ஸ்டர் பண்ணும். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும். இதுல எந்த நெகட்டிவும் இல்ல. பட் நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்மெல் ஜஸ்ட் 1 ஹவர் வரைக்கும் தான் இருக்கும். அது லாங் லாஸ்டிங்கா இருக்காது. க்ளோ இருக்கும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அந்த க்ளோவும் ஒரு 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் நம்மளோட ஸ்கின் ட்ரை ஆகல. நம்ம என்ன பிராண்ட்ல பாடி வாஷ் யூஸ் பண்ணாலும், வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாடி லோஷன் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். நம்ம ஃபேஸுக்கு எப்படி வாஷ் பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்றோமோ, இது கண்டிப்பா அப்ளை பண்ணணும். அப்பதான் அந்த க்ளோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு சஸ்டெயின் ஆகும். இத தவிர வேற எந்த நெகட்டிவும் கிடையாது. கண்டிப்பா இத வாங்கி யூஸ் பண்ணலாம். செகண்ட் நம்ம பார்க்க போறது லிரில் கூலிங் மின்ட் பாடி வாஷ். பாடி வாஷோட பேக்கேஜிங் பார்க்கும்போது, இதுவுமே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ல தான் குடுத்துருக்காங்க. ஃபிளிப் டாப் கேப் வருது. இதோட பேக் சைட்ல வந்து இன்கிரீடியன்ட்ஸ் அண்ட் இதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவான்டிட்டி 250 ml வரும். பிரைஸ் ₹122 வரும். இதோட கன்சிஸ்டன்சி ப்ளூ கலர்ல ஜெல் லைக் கன்சிஸ்டன்சி இருக்கு. அண்ட் ஸ்மெல் பார்க்கும்போது ஒரு மென்தால் அண்ட் மின்ட் ஸ்மெல்ல இருக்கு. சில டூத் பேஸ்ட்ல கூட இந்த ஸ்மெல் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். பாசிட்டிவா நான் பார்க்குறது பாடி வாஷ் நல்லாவே கிளென்ஸ் பண்ணும். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் குடுக்கும். குளிக்கும்போது ஒரு கூலிங் ஷவர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு சில்லுன்னு இருக்கும். அண்ட் இதுல பாரபன் இல்ல. நல்லாவே ஹைட்ரேட் பண்ணும். அண்ட் இது வந்து ஸ்டிக்கியா இல்ல. வாஷ் பண்ணும்போது ஈஸியா இருக்கு. நெறைய தண்ணி வந்து தேவைப்படாது. அண்ட் இது அஃபோர்டபிள் ரேஞ்ச்லயும் இருக்கு. நெகட்டிவா நான் பார்க்குறது, நீங்க நெறைய ப்ராடக்ட் எடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு நுர வரும். ஃபோமிங் இருக்கும். அண்ட் இதோட ஸ்மெல் வந்து எனக்கு புடிக்கல. ஒரு டூத் பேஸ்ட் ஸ்மெல் இருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. தேர்ட் நெகட்டிவா நான் பார்க்குறது, நம்ம குளிக்கும்போது கூலிங் எஃபெக்ட் இருக்கு. பட் ஆஃப்டர் ஷவர் நம்ம வெளிய வந்ததுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் அந்த கூலிங் எஃபெக்ட் இருக்கு. அப்புறம் ஃபேட் ஆயிடுது. நம்ம ஸ்கின்ன இரிட்டேட் பண்ற மாதிரியான சில இன்கிரீடியன்ட்ஸும் இருக்கு. ஸோ அந்த இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒத்துக்காதுன்னா, இந்த பாடி வாஷ் உங்களுக்கு சூட் ஆகாது. பிஹெச் வேல்யூ 7 இருக்கு. நியூட்ரலா இருக்கு. ஆல்கலைனும் இல்ல, அசிடிக்கும் இல்ல. வாட்டரோட பிஹெச் வேல்யூ 7 தான். ஸோ நியூட்ரலா இருக்கு. சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் உங்களுக்கு ஆசையா இருந்ததுன்னா பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் டைம் இத கண்டிப்பா வாங்க மாட்டேன். தேர்ட் நம்ம பார்க்குறது நிவ்யா ஷவர் ஜெல், வாட்டர் லில்லி அண்ட் ஆயில் ஃப்ளேவர் வரும். 125 ml ₹95க்கு வருது. பேக்கேஜிங்க பார்க்கும்போது ஒரு டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக் பாட்டில்ல தான் உங்களுக்கு ஷவர் ஜெல் குடுத்துருக்காங்க. ஃபிளிப் டாப் கேப் வரும். கன்சிஸ்டன்சி ஒயிட் கலர் ஜெல் கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா யெல்லோ கலர் பெர்ல்ஸ் மாதிரி இருக்கு. இதோட ஸ்மெல் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாரல் ஸ்மெல் இருக்கு. கண்டிப்பா இது எல்லாருமே நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். நான் வச்சிருக்கிறது ஸ்மால் குவான்டிட்டி தான். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்கன்னா, ஸ்மால் குவான்டிட்டி ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா நீங்க பிக் சைஸ் வந்து வாங்கிக்கலாம். இதோட பேக் சைட்ல இதோட இன்கிரீடியன்ட்ஸ் இத எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் இதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னெல்லாம் சேர்த்திருக்காங்கன்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பாசிட்டிவா நான் பார்க்குறது நல்லா கிளென்ஸ் பண்ணும். ஒரு ரெஃப்ரெஷ் ஃபீல் குடுக்கும். ரொம்பவே அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல இருக்கு. ₹95 தான். இது நம்ம ஸ்கின்ன நல்லா மாய்ஸ்ட்டா, சாஃப்ட்டா வச்சிருக்கும். பிஹெச் வேல்யூ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 5.5 இருக்கு. ஸோ இதனால நம்ம ஸ்கின்னுக்கு எந்த ஒரு ட்ரைனஸும் வராது. அண்ட் இது ஸ்டிக்கியா இல்ல. உங்களுக்கு ஸ்மால் ப்ராடக்ட் எடுத்தாலே நல்ல ஃபோமிங் இருக்கும். இதுல கேர் ஆயில் பெர்ல்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அத நம்ம ஸ்கின்ன ஜென்டிலா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி பிரைட்டன் பண்ணும். இது வாஷ் ஆஃப் ப்ராடக்ட்ன்றதுனால எவ்ரிடே எக்ஸ்ஃபோலியேஷன் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் நம்ம ஸ்கின்ல வச்சிருக்க போறதில்ல. ஜஸ்ட் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிடுவோம். ஸோ ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா இருக்காது. டிராவல் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ உங்களுக்கு லீக்கேஜ் எதுவும் ஆகாது. ஷவர் ஜெல்லோட நெகட்டிவா நான் பார்க்குறது, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃப்ரேக்ரன்ஸ் வந்து குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் தான் உங்களோட பாடில இருக்கும். அந்த ஸ்மெல் வந்து ஃபேட் ஆயிடும். பட் ₹95க்கு நம்ம ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. ஷவர் ஜெல்ல கடைசியா நான் பார்க்குற நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, இதுல ஸ்கின்ன இரிட்டேட் பண்ற மாதிரியான சில ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இருக்கு. ஒருவேள உங்களுக்கு அந்த ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எல்லாம் ஒத்துக்காதுன்னா, நம்ம ஸ்கின்ன இன்னும் ட்ரை ஆக்கும். அண்ட் ஆல்சோ ஏதாவது இரிட்டேஷன், இட்சிங் மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. இது ஒன் டேல முடிய போற விஷயம் இல்ல. நம்ம எவ்ரிடே இந்த ஷவர் ஜெல்ல யூஸ் பண்ண போறோம். ஸோ லாங் டெர்ம்ல இத யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கண்டிப்பான பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்பிள்க்கு கண்டிப்பா இத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒருவேள உங்களுக்கு பிடிக்கும், நீங்க ட்ரை பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா, பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் இத கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பாடி வாஷ் பார்த்தீங்கன்னா, டெட்டால் பிராண்ட். எப்பவுமே டெட்டால் அப்டின்னா எனக்கு ஹேண்ட் வாஷ் தான் ஞாபகம் வருது. அது ஒரு ஸ்கின் கேர்ல வந்து என்னால ஏத்துக்க முடியல. பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டெட்டால் ஸ்கின் கேர் பாடி வாஷ் தான். இது வந்து புரொடெக்ட்ஸ் ஃப்ரம் 99.9% ஹார்ம்ஃபுல் ஜெர்ம்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8 ஹவர்ஸ் வந்து லாங் லாஸ்டிங்கா இந்த மாய்ஸ்டர் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ஹனி அண்ட் ஷியா பட்டர் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 250 ml ₹116க்கு கிடைக்குது. 2 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பைரி குடுத்திருக்காங்க. பேக் சைட்ல நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ஸ் தான் இதுல இருக்கு. பிளான்ட் பேஸ்டு கிளென்சர் இருக்கு. சோப் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. pH பேலன்ஸ்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நோ TCCன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டெர்மடாலஜிக்கலி டெஸ்டட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணா என்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக்கேஜிங் பார்க்கும்போது ஒயிட் கலர் பிளாஸ்டிக் பாட்டில்ல தான் உங்களுக்கு பாடி வாஷ் குடுத்திருக்காங்க. இது டிரான்ஸ்பரண்டா இல்ல. கன்சிஸ்டன்சி பார்க்கும்போது ஒரு கிரீமி டெக்ஸ்சர்ல இருக்கு. ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கு. திக்கான கிரீமி டெக்ஸ்சர் இல்ல. ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது ஷியா பட்டர் அண்ட் ஹனியோட ஸ்மெல் தான் வருது. கொஞ்சம் ஸ்வீட் பேஸ்ல இருக்கு. பாடி வாஷோட பாசிட்டிவா நான் பார்க்குறது, இது நல்லாவே கிளென்ஸ் பண்ணுது. நல்லா நுர வருது. ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா வச்சிருக்கு நம்மளோட ஸ்கின். அண்ட் இதுல ஒரு இன்கிரிடியன்ட்டா அவங்க நடுவுல வந்து சாலிசிலிக் ஆசிட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு பிம்பிள்ஸ் இருந்தா அத ரெடியூஸ் பண்ணும். pH வேல்யூ 5.5 இருக்கு. நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பேலன்சிங்கா இருந்தது. ஸோ இதனால நம்ம ஸ்கின் ட்ரை ஆகாது. நீங்க ரெகுலரா வெளிய போறவங்களா இருந்தீங்கன்னா, வெளிய போயிட்டு வரும்போது நம்மளுக்கே தெரியாம நம்ம ட்ரெஸ்ல, பாடில நெறைய ஜெர்ம்ஸ் இருக்கும். ஸோ இந்த பாடி வாஷ் யூஸ் பண்ணி நீங்க குளிக்கும்போது, அந்த 99.9% ஜெர்ம்ஸ் எல்லாமே அது அழிச்சிரும். ஸோ இது நல்ல ஒரு புரொடெக்ஷன் குடுக்கும். ரொம்பவே அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல இருக்கு. எல்லாராலயும் யூஸ் பண்ண முடியும். நல்ல ஒரு ஹைட்ரேஷன் குடுக்கும். இதுல ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. இன்கிரிடியன்ட்ஸும் நல்லாருக்கு. நெகட்டிவா நான் பார்க்குற விஷயம் அந்த பேக்கேஜிங் வந்து ஒரு ஓகே பேக்கேஜிங் தான் நான் சொல்லுவேன். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 8 ஹவர்ஸ் மாய்ஸ்டர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் 8 ஹவர்ஸ்லாம் இல்ல. ஒரு 2 டூ 3 ஹவர்ஸ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பாடி லோஷன்லாம் அப்ளை பண்ணியிருந்தோம்னா, அது நம்மளுக்கு நல்லாவே மாய்ஸ்டர் வந்து சஸ்டெயின் ஆகும். இதுல ஹனி அண்ட் ஷியா பட்டர்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மெல் தான் வருது. அதோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ்லாம் இவங்க சேர்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. பட் இன்கிரிடியன்ட்ஸ்ல இல்ல. அது என்ன நேம்ல இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பாடி வாஷ் தான். கண்டிப்பா ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா நீங்க கன்டின்யூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டவ் பிராண்ட்ல டீப் மாய்ஸ்டர் பாடி வாஷ் தான். 24 ஹவர்ஸ்க்கு மாய்ஸ்டர் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல சல்ஃபேட் இல்லன்னு சொல்லியிருக்காங்க. 250 ml ₹113க்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேக்கேஜிங் பார்க்கும்போது ஒயிட் கலர்ல ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல தான் உங்களுக்கு பாடி வாஷ் குடுத்திருக்காங்க. கன்சிஸ்டன்சி ஒயிட் கலர்ல கிரீமி டெக்ஸ்சர்ல இருக்கு. ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கு. இதோட ஸ்மெல் வந்து என்ன ஸ்மெல்லுன்னு என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் கொஞ்சம் ஹெவியாவே இருக்கு. பாசிட்டிவா நான் பார்க்குறது அதோட டெக்ஸ்சர் வந்து நல்லா மில்கி அண்ட் கிரீமியா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் செகண்ட் ஒன் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும். நல்லாவே கிளென்ஸ் பண்ணும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல இருக்கு. இதுல சல்ஃபேட் அண்ட் பாராபன் இல்ல. இது வந்து மோஸ்ட்லி எல்லா டாக்டர்ஸும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதுல ஹார்ம்ஃபுல்லான எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்ல. அண்ட் ஆல்சோ 100% பிளான்ட் பேஸ்டு மாய்ஸ்சர் இதுல இருக்கு. நெறைய நியூட்ரியன்ட் ஆட் பண்ற இன்கிரிடியன்ட்ஸும் இதுல இருக்கு. pH வேல்யூ 6 இருக்கு. ஸோ நம்ம ஸ்கின்ன ட்ரை ஆக்காது. இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது 24 ஹவர்ஸ் வந்து இந்த மாய்ஸ்டர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் 24 ஹவர்ஸ்லாம் இல்ல. ஒரு 8 ஹவர்ஸ் உங்களுக்கு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மெல் எனக்கு சுத்தமா புடிக்கல. அது என்ன ஸ்மெல்லுன்னும் எனக்கு சொல்ல தெரியல. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்கு அந்த ஸ்மெல் பெர்சனலா புடிக்கல. அத தவிர இதுல வேற எந்த நெகட்டிவும் இல்ல. தாராளமா ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா நீங்க கன்டினியூவா யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பயோடிக் பிராண்ட்லேருந்து அட்வான்ஸ்ட் ஆயுர்வேதா ஆப்ரிகாட் ரெஃப்ரெஷிங் பாடி வாஷ் தான். 100% சோப் ஃப்ரீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ஆயுர்வேதிக் ரெசிபி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 100% பொட்டானிக்கல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 200 ml ₹143க்கு வருது. பேக்கேஜிங் பார்க்கும்போது இதுவரைக்கும் பார்த்ததுல இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ன்னு சொல்வேன். ஏன்னா இது வந்து ஒரு பம்ப் பாட்டில்ல குடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கு. இதுலயே வந்து உங்களுக்கு கேப் மாரி குடுத்துருப்பாங்க. ஒரு சீல் பண்ணிடும். நம்ம டிராவல் பண்ணும்போது லீக் ஆகாம இருக்கிறதுக்கு. ஸோ அது கொஞ்சம் நல்லாருக்கும். கன்சிஸ்டன்சி ஆரஞ்ச் கலர்ல திக்கான ஜெல் கன்சிஸ்டன்சில இருக்கும். ஸ்மெல் பண்ணி பார்த்தா ஆப்ரிகாட்டோட ஸ்மெல் வரல. பட் ஏதோ ஒரு மைல்டு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு. பாடி வாஷோட பாசிட்டிவா நான் பார்க்குறது இது ரொம்ப ஜென்டிலா கிளென்ஸ் பண்ணும். நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் ஃபீல் இருக்கும். அதிகமான நுர வராது. கம்மியான நுர தான் இருக்கும். pH வேல்யூ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 5.5 to 6 இருக்கு. ஸோ இது நம்ம ஸ்கின்ன ட்ரை ஆக்காது. அண்ட் ரொம்பவே அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல இருக்கு. நெகட்டிவா நான் பார்க்குறது இது வந்து வாஷ் பண்ணும்போது நெறைய தண்ணீ தேவைப்படும். அப்பதான் இது வந்து வாஷ் ஆகுற அந்த ஃபீல் இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இன்கிரிடியன்ட்ஸ் இதுல மென்ஷன் பண்ணவே இல்ல. ஈவன் வெப்சைட்ல போய் பார்த்தா கூட ஒரு கிளாரிட்டியே இல்ல. நான் பார்த்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பாடி வாஷ வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பயோடிக்ல நீங்க எந்த ப்ராடக்ட் வாங்குனாலும் அதுல இன்கிரிடியன்ட்ஸ் இருக்காது. அதனாலேயே அந்த ப்ராடக்ட்ஸ் மேல எனக்கு பெரிய அபிப்பிராயம் இல்ல. ஸோ இந்த ப்ராடக்ட்ட நான் எப்பவுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். திருப்பி உங்களுக்கு வேணும்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு சூட் ஆச்சுன்னா நீங்க தாராளமா இத யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பாடி வாஷ் பியர்ஸ் பிராண்ட்ல இருந்து டீடாக்ஸிஃபையிங் ஆலோவேரா பாடி வாஷ். இதுல நெறைய வேரியன்ட்ஸ் இருக்கு. நீங்க அது கூட ட்ரை பண்ணலாம். 100% சோப் ஃப்ரீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 250 ml உங்களுக்கு ₹174க்கு கிடைக்குது. 3 இயர்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. பேக்கேஜிங் பார்க்கும்போது டிரான்ஸ்பரண்டா ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ல தான் உங்களுக்கு பாடி வாஷ் குடுத்துருக்காங்க. ஒரு ஃபிளிப் டாப் கேப் இருக்கு.
பாடி வாஷோட பேக் சைட்ல இது யூஸ் பண்ணா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அண்ட் இதுல என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு, இது எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கன்சிஸ்டன்சி கிரீன் கலர்ல ஜெல் கன்சிஸ்டன்சில இருக்கு. ஒரு மைல்டு ஃப்ரேக்ரன்ஸ் தான் இருக்கு ஸ்மெல் பண்ணும்போது. பட் ஆலோவேரா ஸ்மெல் இல்ல. சம் கைண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியலான ஒரு ஸ்மெல் தான் இருக்கு. பாடி வாஷோட பாசிட்டிவா நான் பார்க்குறது இது நல்லாவே கிளென்ஸ் பண்ணுது. குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் குடுக்குது. லெஸ் ஃபோமிங் தான். ஸோ அதிகமான நுரை இதில வராது. நார்மல் டைம்ல யூஸ் பண்றத விட சம்மர் டைம்ல யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்டிக்கி ஃபீலிங்லாம் குடுக்காது. வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல இருக்கு. பிஹெச் வேல்யூ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 5.5 இருக்கு. ஸோ இத யூஸ் பண்றதுனால நம்ம ஸ்கின்ன ட்ரை ஆக்காது. பாடி வாஷோட நெகட்டிவா நான் பார்க்குற விஷயம், இன்கிரீடியன்ட் லிஸ்ட்ல கடைசியா தான் உங்களுக்கு ஆலோவேரா ஜூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மியான அளவு தான் இதில சேர்த்துருக்காங்க. இந்த பாடி வாஷ்ல நான் பார்க்குற கடைசி நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ன இரிட்டேட் பண்ற மாதிரியான சில இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு. ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இதில இருக்கு. சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்பிள் ஆர் நம்ம லாங் டைமா இத யூஸ் பண்ணும்போது, நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நெறைய பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் இத ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இத நெக்ஸ்ட் டைம் வாங்க மாட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற பாடி வாஷ், பாம் ஆலிவ்ல இருந்து பாடி பட்டர் கோகனட் ஜாய் எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ் வித் ரியல் ஃப்ரூட் சீட்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாடி வாஷோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் பிளாஸ்டிக் பாட்டில்ல தான் உங்களுக்கு பாடி வாஷ் குடுத்துருக்காங்க. இது ஸ்லிப் ஆகாது. ஒரு டிஃபரண்ட் ஷேப்ல இருக்கு மத்ததோட கம்பேர் பண்ணும்போது. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, ஒரு திக்கான கிரீமி டெக்ஸ்சர்ல உங்களுக்கு பாடி வாஷ் குடுத்துருக்காங்க. ஃபிளிப் டாப் கேப் வரும் இதுல. ஸ்மெல் பண்ணி பார்த்தா கோக்னட், வெண்ணிலா ஸ்மெல் இருக்கும். ஒரு ஸ்வீட்டா இருக்கும். தேங்காய் பர்ஃபிலாம் எப்படி இருக்கும் அந்த ஸ்மெல் இருக்கும். பீச் வைப்ஸ்ல இருக்கும். ரொம்ப நல்லாருக்கும் இந்த பாடி வாஷ். பாடி வாஷோட பாசிட்டிவா நான் பார்க்குறது, கொஞ்சம் அளவு எடுத்தாலே நல்லா உங்களுக்கு ஃபோமிங் இருக்கும். நல்லாவே கிளென்ஸ் பண்ணும். பிஹெச் வேல்யூ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 5.5 இருக்கு. ஸோ இதனால ட்ரை ஆகாது. இதில பாரபன் அண்ட் சிலிகான் இல்ல. 100% நேச்சுரலான ஆப்ரிகாட் சீட்ஸ் தான் உள்ள கிரஷ் பண்ணி வச்சிருக்காங்க. இதில கோகனட் எக்ஸ்ட்ராக்ட்ஸும், ஜோஜோபா ஆயிலும் இதில இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எல்லாமே கடைசியா தான் இருக்கு. ஸோ கம்மியான அளவு தான் வந்து சேர்த்திருக்காங்க. குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கும். ஒரு பட்டரி ஃபீல் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி மாய்ஸ்ட்டா இருந்தா பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம குடுக்குற காசுக்கு இந்த பாடி வாஷ் ரொம்பவே வொர்த்தா இருக்கும்னு நான் சொல்லுவேன். பாடி வாஷோட நெகட்டிவா நான் பார்க்குறது, இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா 1 to 2 ஹவர்ஸ் தான் இருக்கும். நீங்க குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் லாங் லாஸ்டிங்கா இருக்காது. அண்ட் இந்த சீட்ஸ் வந்து ஒரு வேளை உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்ததுன்னா, எவ்ரிடே பேசிஸ்ல வந்து இத நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் மாதிரி தானே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகும்னு தெரியல. இது வாஷ் ஆஃப் ப்ராடக்ட் தான். நம்ம உடனே வாஷ் பண்ணிட போறோம். நம்ம ஸ்கின்ல இருக்க போறதில்ல. பட் ஸ்டில் எல்லாருக்குமே இது வந்து சூட் ஆகுமான்றது தெரியல. ஹார்ஷா இருக்குமா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். மத்தபடி வேற எதுவுமே இதில வந்து நெகட்டிவ் கிடையாது. என்னோட சைட்லேருந்து ஒரு மஸ்ட் ட்ரை தான் சொல்வேன். கண்டிப்பா ஒரு வாட்டி நீங்க வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா நீங்க ரெகுலரா கன்டின்யூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வாவ் ஸ்கின் சயின்ஸ் பிராண்ட்லேருந்து உப்டன் பாடி வாஷோட ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைட்ல இதில வந்து சிக்பீ ஃப்ளார் இருக்கு, டர்மரிக், சாஃப்ரான், ஆல்மண்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், ரோஸ் வாட்டர் அண்ட் சாண்டல்வுட் ஆயில் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்கின்னை ரொம்ப ரெஃப்ரெஷ்டா ரெஜுவினேட் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரலி டிரைவ்ட் இன்கிரீடியன்ட்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பாரபன் இல்ல, சல்ஃபேட் இல்ல, சிலிகான் இல்ல, கலர் இல்லன்னு சொல்லியிருக்காங்க. இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 250 ml, பிரைஸ் ₹237 வருது. இதுவரைக்கும் பார்த்த பாடி வாஷ்ல இதுதான் வந்து லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ். பேக்கேஜிங்க பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இத விட கம்மியான விலையில கூட நம்ம டிரான்ஸ்பரண்டான ஒரு நீட் பேக்கேஜிங் பார்த்தோம். பட் இது வந்து அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல. ஒரு பிளாக் கலர்ல ரொம்ப டல்லா இருக்கு. அண்ட் இந்த கேப் கூட வந்து பார்க்குறதுக்கு கியூட்டா இருக்கு. பட் நம்ம ரெகுலர் பேசிஸ்ல யூஸ் பண்ணும்போது ரொம்ப டஃப்பா இருக்கு இது வந்து யூஸ் பண்றதுக்கு. பேக் சைட்ல உப்டனோட ஸ்டோரி, இது யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், இத எப்படி யூஸ் பண்ணணும், கீ இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கன்சிஸ்டன்சி பார்க்கும்போது ஜெல் கன்சிஸ்டன்சில தான் இருக்கு. ஒரு ரன்னி லைக் டெக்ஸ்சர்ல தான் இருக்கு. ஸ்மெல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. மோஸ்ட்லி இந்த வாவ் ஸ்கின் சயின்ஸ்ல இருக்கிற ஒரு ஸ்மெல் தான் இருக்கு. ஒரு நேச்சுரல் ஸ்மெல் மாரி இருக்கு. ரோஸ் வாட்டர், டர்மரிக் அண்ட் சாஃப்ரானோட ஸ்மெல் மாதிரி இருக்கு. பாசிட்டிவா நான் பார்க்குறது இது நல்லாவே கிளென்ஸ் பண்ணுது. இதில பாரபன், சிலிகான், சல்ஃபேட் அண்ட் கலர் இல்லன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதில நல்ல ஃபோமிங் இருக்கு. இந்த பாடி வாஷ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேச்சுரலா அதே மாரி ஜென்டிலா இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இதில இல்ல. நெகட்டிவா நான் பார்க்குறது, இத போட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்க ஃபீல் வந்து இல்ல. அதே நேரத்தில இதில இருக்க ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா, 1 ஹவருக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேட் ஆயிடும். டேன் ரிமூவ் ஆகும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் டேன்லாம் வந்து ரிமூவ் பண்ணல. ஏன்னா இது வந்து ஒரு வாஷ் ஆஃப் ப்ராடக்ட் தான். நம்ம ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணிட்டு உடனே நம்ம வாஷ் பண்ணிட போறோம். இப்ப ஃபேஸ் மாஸ்க்னா ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் வாஷ் பண்ணுவோம். ஸோ வொர்க் ஆகும். உடனே வாஷ் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து டேன ரிமூவ் பண்ணாது. பிஹெச் வேல்யூ டெஸ்ட் பண்ணும்போது 7 இருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட தண்ணி மாதிரி தான். தண்ணியோட பிஹெச் வேல்யூவும் 7 தான். ஆல்கலைனும் சொல்ல முடியாது, அசிடிக்னும் சொல்ல முடியாது. கெமிக்கல் இல்லாத நேச்சுரல் பாடி வாஷ் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த பாடி வாஷ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சந்தூர் பிராண்ட்லேருந்து ஷவர் ஜெல் தான். ரெஃப்ரெஷிங் ஸ்கின், லெமன் அண்ட் ஃப்ராங்கிபானின்னு சொல்லியிருக்காங்க. குவான்டிட்டி 250 ml வரும். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ₹98. எக்ஸ்பைரி டேட் 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட்னு இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிலிகான் அண்ட் பாரபன் ஃப்ரீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
பேக்கேஜிங் பார்க்கும்போது டிரான்ஸ்பரண்டான ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தான் உங்களுக்கு ஷவர் ஜெல் குடுத்துருக்காங்க. மத்ததெல்லாம் ஃபிளிப் டாப் கவர் வரும். பட் இது பார்த்தீங்கன்னா, டிக் டாக் கேப் குடுத்துருக்காங்க. பேக் சைட்ல இதோட பெனிஃபிட்ஸ் குடுத்துருக்காங்க. இதோட இன்கிரீடியன்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது pH பேலன்ஸ்டுன்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கன்சிஸ்டன்சி கிரீன் கலர்ல ஜெல் லைக் கன்சிஸ்டன்சி தான். ஒரு ரன்னி டெக்ஸ்சர்ல இருக்கு. இத ஸ்மெல் பண்ணி பார்த்தா ஒரு லெமன் ஸ்மெல் இருக்கு. பாசிட்டிவா நான் பார்க்குறது இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்லாவே கிளென்ஸ் பண்ணுது. நல்ல ஃபோமிங் இருக்கு. அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல இருக்கு. pH வேல்யூ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 5.5 இருக்கு. இவங்க சொல்லியிருக்கிறது தான் இருக்கு. நம்ம ஸ்கின் வந்து இதனால ட்ரை ஆகாது. நெகட்டிவா நான் பார்க்குறது இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் தான் இருக்கும் நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ₹98 தான். ஸோ நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. மத்தபடி இதில எந்த நெகட்டிவும் இல்ல. கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்ட நீங்க ட்ரை பண்ணலாம். கடைசியா நம்ம பார்க்க போறது ஃபியாமா பிராண்ட்லேருந்து கூலிங் ஷவர் ஜெல் தான். ஆல்ரெடி லிரில் பிராண்ட்ல நம்ம வந்து இதே மாதிரி கூலிங் மென்தால்னு ஒரு பாடி வாஷ் பார்த்தோம். கிட்டத்தட்ட சேமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஈவன் ஸ்மெல் கூட கொஞ்சம் சேமா இருக்க மாரி இருக்கு. குவான்டிட்டி 250 ml பிரைஸ் பார்த்தீங்கன்னா ₹131க்கு வருது. இதோட ஃப்ரண்ட் சைட்ல மென்தால் அண்ட் மேக்னோலியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூலிங் அண்ட் ரெஃப்ரெஷிங்ன்னு சொல்லியிருக்காங்க. வித் ஸ்கின் கண்டிஷனர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கின் pH வந்து ஃப்ரெண்ட்லின்னு சொல்லியிருக்காங்க. பேக்கேஜிங் பார்க்கும்போது டிரான்ஸ்பரண்டா பிளாஸ்டிக் பாட்டில்ல தான் உங்களுக்கு ஷவர் ஜெல் குடுத்துருக்காங்க. அந்த பாட்டிலே வந்து உங்களுக்கு கிளிட்டரியா இருக்கு. கன்சிஸ்டன்சி பார்க்கும்போது அக்வாட்டிக் ப்ளூ கலர்ல ஜெல் கன்சிஸ்டன்சில இருக்கு. இதுலயுமே கிளிட்டர்ஸ் இருக்கு. பட் கிளிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணா போயிடும். ஸ்மெல் பண்ணும்போது கூல் மென்தால் ஸ்மெல்ல இருக்கு. ஷவர் ஜெல்லோட பாசிட்டிவா நான் பார்க்குறது, இது நம்ம போட்டு குளிக்கும்போது நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்கு. நல்ல லேதர் ஆகுது. ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா இருக்கு. சம்மர் டைம்ல நம்ம ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கும்ல. ஸோ அத பீட் பண்றதுக்கு இந்த ஷவர் ஜெல் வந்து ஒரு பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன். pH வேல்யூ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 6 இருக்கு. ஸோ நம்ம ஸ்கின்ன ட்ரை ஆக்காது. இன்கிரீடியன்ட்ஸும் இதுல நல்லா இருக்கு. இதுல மேக்னோலியா எக்ஸ்ட்ராக்ட்ஸ்லாம் இருக்கு. நெகட்டிவா பார்க்குறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. இது குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் அந்த கூலிங் எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேட் ஆயிடும். அண்ட் அந்த ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் தான் ஸ்டே ஆகும். அதுக்கப்புறம் ஃபேட் ஆயிடும். அத தவிர வேற எந்த பெரிய நெகட்டிவும் இதுல இல்ல. என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். கண்டிப்பா இத வாங்கி நீங்க யூஸ் பண்ணலாம். வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா பாடி லோஷன் ஒரு பாடி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். இன்னைக்கு வீடியோல 11 பாடி வாஷோட ரிவ்யூ உங்களோட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் என்ன ஃபீல் பண்ணேன், ரொம்ப ஹானஸ்ட்டா இருக்கும். பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ், இன்கிரீடியன்ட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெறைய எஃபோர்ட் அண்ட் டைம் வந்து இதுல நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நீங்க என்னென்ன பாடி வாஷஸ் இதுவரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் படிப்பேன். அத பார்க்குறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் பாய்.